வணக்கம் மக்களே, திருப்பி இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற பாண்டிச்சேரியில் ஜீவசந்தியா ஹோட்டல்னு ஒன்று, ஜீவசந்தியான ஒரு ஹோட்டல் இருக்குது போல் வில்லியனூரில். ஸோ அந்த பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப ஹைப்பு கொடுக்குறாங்க. சரி நம்மளும் வந்து ஒரு தடவை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். நம்மளே வந்து கிளாசிக் எக்ஸ்ப்ளோரர், நம்ம போய் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற நம்ம இப்போ போயிட்டு பார்க்கலான்னு இருக்கோம். மதகடிப்பட்டிலேருந்து வில்லியனூருக்கு போயிட்டு வில்லியனூரில் அந்த பிரியாணி வந்து எப்படி இருக்குங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ஏன்னா அவ்வளோ ஹைப்பு, எவனை கேட்டாலும் டே நீ ஜீவசந்தியா போயிருக்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம போய் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறது சொல்லணும்ல, அதனால தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு போகிற வழியில் என்னென்ன சம்பவம்லாம் நடக்குது அதனால் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுமாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அது எப்படி இருக்குங்கிறதையும் ரிவ்யூவும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிற வழியில் என்னென்ன நடக்குதுங்கிற சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க போகலாம். ஸோ மக்களே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயிட்டுருக்கோம். பசி வேறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகலான்னு பார்க்குறோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஆனால் வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது போகிறது. சரி வாங்க அப்படியே அங்கே கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபைனலி அப்படி இப்படின்னு லொக்கேஷன்லாம் போட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ஜீவசந்தியா ஹோட்டல் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கடைசியில் ஜீவசந்தியா வாசலில் தான் சரியான ஷாக்கு பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க அங்கே. ஸோ மக்களே ஒரு வழியாக ஜீவசந்தியாவுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாசல்லே செம கூட்டமாக இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வேணால் கிளிப்லாம் ஆட் பண்ணுறேன், அடுத்த கிளிப்பில் பாருங்கள். செம கூட்டமாக இருக்குது, போய் வாங்கி எப்படி சாப்பிட போகிறோன்னே தெரியல. சரி வாங்க உள்ளே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே நானும் போய் லைனில் நின்று பில் வாங்கிட்டு வந்தேன். அப்போ தான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு போய் லைனில் நிற்கிறேன், ரொம்ப நேரமாக நிற்கிறேன். சரியான டென்ஷன் ஆகிடுச்சுங்க, அவ்வளோ கூட்டம் நிற்கிதுங்க. ஏங்க வீட்டில் சமைக்க மாட்டிங்களான்னு தோணுச்சு. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக பண்ணி பில்லு வாங்கி 3 பேர் போனதுனால 3 பிரியாணி வாங்கிட்டோம். ஸோ சூப்பராக வாங்கிட்டோம். வாங்கினோடனே ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரின்னு ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வைக்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே காரம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே வயிறுலாம் ஏறிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஏன்னா வெயிலில் வந்திருக்கோம்ல, ஸோ வயிறுலாம் ஏறிய ஆரம்பிச்சிட்டு அது அப்படியே ரொம்ப கஷ்டமாச்சு. சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டோம். அப்போ என் மனசில் எப்படி தெரியுமா இருந்துச்சு, 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போகிறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். குமாரா இருக்கு. உண்மையாலே சொல்லணும்னா அங்கேருந்து வெளில வரப்போ எனக்கு செம்ம டென்ஷனாக தான் இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் வெளில வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு. ஜூஸ் குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து குடித்தோம். எவ்வளோ தான் நமக்கு ஒரு தனி ஜூஸ் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோட ஜூஸை ஒரு சிப் குடிச்சிட்டு அவன்கிட்ட கொடுக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கேன். அந்த மாதிரியான சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க அது உண்மையாலே. காலைல ஏந்திரிச்சோம், ஞாயிற்றுக்கிழமை தானே. சரி ஏந்திச்சு பாண்டியில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம் பாருங்க. பார்த்தா சரி எல்லாரும் என்ன சொன்னாங்க, வில்லியனூரில் ஜீவசந்தியா இருக்குல்ல, ஜீவசந்தியான்னு நிறைய பேர் போட்டுறாங்க. சரி ஜீவசந்தியாவுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஜீவசந்தியாவுக்கு போயிட்டோம். அங்கே மதகடிப்பட்டில் தான் சரியான வெயில் வேறு வந்து பார்த்தா செம்மையான காரம், சோறு கம்மியாக இருக்குது, சிக்கன் வேறு அதிகமாக இருக்கா. ஃபுல்லாக சரி காசு கொடுத்து வர ஆகிறோம்ல, சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா வயிறுலாம் எரிய ஆரம்பிச்சிட்டு. அதான் சரி ஜூஸ் கடை பக்கத்து நிறுத்துங்க, நான் ஜூஸ் குடிச்சாதான் போகணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். அதுக்கு போய் அவ்வளோ ஹைப்பு கொடுத்து வச்சிருக்காங்கக்கா. என்ன சொல்றதே தெரியல, எதுக்கு அவ்வளோ ஹைப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. யாரை பார்த்தாலும் ஜீவசந்தியா என்ன போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ள விஷயம் ஒன்றும் இல்லை, டேஸ்ட் நல்லா தான், செம்ம காரம். அதேமாதிரி சரி கூட்டமும் வேற. அவ்வளோ நேரம் லைனில் நின்று கியூவில் நின்று வாங்கிட்டு போயிட்டு, ஆனால் சாட்டிஸ்ஃபைடே இல்லாமல் சரி காரத்தில் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணும்னு சாப்பிட்டு. ஸோ ஃபைனலாக நான் என்ன ரிவ்யூ சொல்கிறேன்னா, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அதுமாதிரி ஓவர் ஹைப்போட போகாதீங்க. சப்போஸ் ட்ரை பண்ணணும் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா வந்து வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்து ட்ரை பண்ணிட்டு போகாதீங்க தயவுசெய்து. உண்மையிலே அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படும், வயிறுலாம் எரியுது. ஓகே கைஸ், கடைசியில் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் நம்ம வந்து சந்தித்தோம். ஸோ பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி தேங்க்யூ கைஸ், பாய்.